இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் என்னென்னா உருளைக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இதுதான் இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இருக்கேன், 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம். ஸோ எண்ணெய் ஊற்றல அப்படியே போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா அந்த இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போய் என்ன டிஷ்னால் உருளைக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறேன். கறி குழம்பு மாதிரி நண்பா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு வீடியோ வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகலாங்களா நண்பா. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு ஒரு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு நன்றி நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா. வெங்காயத்தில் இருக்க தண்ணி நல்லா கொஞ்சம் வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிடலாம். உப்பு கல் உப்பு போடுவேன். இப்போ கல் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு போட்டுங்க கல் உப்பு. கொஞ்சம் கல் உப்பு சேர்ந்து வதங்கட்டும் அப்படியே. அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சன்ஃப்ளவர் தான் போடுறோம், 10 ml யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 10 ml இல்லை 15 ml போட்டுங்க. நான் உருளைக்கிழங்கும் அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். 15 to 20 ml போட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் அது மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை பொருளை இப்போ போடுவோம். ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. ஸோ ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒவ்வொரு கிராம். நல்லா வதங்க கொஞ்சம் புறம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டேன். கட்டி இங்கிட்ட மட்டும் ஆடிட்டுருக்கு. அப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பச்சை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுருங்க. ஸோ இதுவும் நல்லா தோலோடு போட்டிருக்கேன், தோல் எடுக்காமல் போடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உருளைக்கிழங்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டு கொடுக்கும். வெறும் நீங்கள் தோலை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கொடுக்காது, உருளைக்கிழங்கோட டேஸ்ட். ஸோ அப்படியே சேர்த்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு 2 கிராம் 3 கிராம் லெவலில் போட்டுங்க. கலக்கிக்கலாம். கலராகவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இது இடிச்சியாக போட்டிருக்கேன் கிளாஸில். ஸ்வீட் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ மூடி போட்டு விட்டுலாம். கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் எண்ணெயிலேயே. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. உடாது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் இப்போ. ஸோ வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு. ஒரு மிளகாத்தூள்,
மிளகாத்தூள் 5 கிராம் போட்டுங்க, நல்லா காரமாக இருக்கும். ரெட் சில்லி, இது ரெட் சில்லி காஷ்மீரி பவுடர், நல்லா கலரில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா அந்த மசாலா வாங்கட்டும். அப்புறம் கரம் மசாலா ஒரே எண்ணெய் போட்டுக்கலாம், அதுவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம், ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுக்கலாம் போதும். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கரம் மசாலா போட்டு இப்போ மல்லித்தூள் போட்டாச்சு. ஆயிடுச்சு. ஸோ 5 நிமிஷம் மசாலா மட்டும் எண்ணெயில் பிடிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கிறேன், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடியை போட்டுக்கலாம், கொஞ்சம் வேகட்டணும்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருந்தோம். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் வதக்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. பாருங்கள், நல்லா அந்த கலர் வந்துச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போது அந்த எண்ணெய் பிடிச்சி அந்த திரண்டு வந்துச்சு பாருங்கள், இதுதான். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸோ மூடிடலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, வெந்துடுச்சானு. ஸோ அருமையாச்சு, குழம்பு ரெடி. உள்ள குழம்பு நல்லா வெந்திருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே வெந்துடுச்சு. இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, சூப்பர் அருமையாச்சு. ஸோ இதுதான். ஸோ ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா சூப்பராக வெந்துடும். ஸோ இதுதான். ஸோ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஸோ தண்ணி நம்ம எப்பயுமே பண்ணும்போது பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, ஆட் பண்ணும்போது சூடு பண்ணி தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா அந்த டேஸ்ட் மாறாது. ஸோ ஓகே நண்பா, ஸோ இது ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே நண்பா. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குக் ஆகிரும், ரெடி ஆகிரும். ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் வரேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வச்சிடுச்சு, ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும். ஓகே நண்பா. நண்பா குழம்பு ரெடி பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா கறி குழம்பு மாதிரி வச்சுருக்குறேன், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். குழம்பு போட்டாச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா கறி குழம்பு மாதிரி வச்சுருக்கு.
சூப்பராக ரொம்ப வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக செம்மையாக இருக்குது. மசாலாலாம் இறங்கி செம்மையாக டிப் ஆகி நல்லா இருக்கணும். சாஃப்டாக இருக்குது. வரும் உலகம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்.